இவளுகெல்லாம் இந்த நாய் வளர்க்குற குரூப்பே நாயெல்லாம் வேற ஒரு பர்பஸுக்கும் வளர்க்குறாங்கங்க. அதெல்லாம் என்ன சொல்லக்கூடாது, வெளியில் பர்பஸு? சொல்லக்கூடாது. அதெல்லாம் தாய்லாந்து போய் சொல்லணும், இங்கெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல த்ரிஷாவும் நாய் எல்லாம் நாய் இறந்துட்டாங்கன்னு வளர்க்குறதே சொல்லி வேற ஒரு பர்பஸ் இருக்குது. அதை வேணாம், அதை வேணாம். அது அது அப்படித்தான் விட்டுருங்க. புரியுதுங்களா? கல்யாணமும் பண்ண மாட்டாங்க, கல்யாணம் ஆனாலும் புருஷனை வரட்டி விட்டுருவாங்க. நாய் இருந்தால் போதுங்கிற கணக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வெக்கக்கேடு. நீங்கள் 2 பேருமே சமுதாயத்துக்கு வெக்கக்கேடானவங்க. கண்டிப்பாக உங்கள் 2 பேர் மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். பெண்களை பற்றி நீங்கள் பேசுனது தப்பு. உங்கள் சகோதரி, அம்மா, என்ன சுற்று வட்டாரத்தில் பல பெண்களை நீங்கள் இது இழிவுபடுத்துறதுக்கு சமம். வணக்கம், நான் விருதுநகர்லேருந்து சுனிதா கிருஷ்டி பேசுகிறேன். இப்போது ஒரு காணொளி ஒன்று நான் பார்த்தேன், கிங் வுட்ஸ். அதில் மிஸ்டர் சரவணன் அண்ட் நந்தகுமார் 2 பேரும் நாய்களுக்காக விவாதம் பண்ணுறன்ற பேரில் பெண்களை கொச்சைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, இழிவுபடுத்தி 2 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஒரு கேள்வி என்னென்னா, இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் நாய்கள்னால பிரச்சனை. நாய்களுக்கு சாப்பாடு போட்டதுனால, நாய்களை வச்சு காப்பாற்றுறதுனால மிஸ்டர் நந்தகுமார் இவ்வளோ இழிவாக பேசிடுவாரா? இவருக்கு யார் அந்த ரைட்ஸ் இவருக்கு கொடுத்தது? இவர் ஒரு கேமராவை பார்த்த உடனே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவாரா? பெண்களை எப்படி இவர் இழிவுபடுத்தி பேசுவார்? இவர் என்ன விஷயத்துக்கு பேச வந்தார்? அதை விட்டுட்டு நாய் அது இந்த இதில் என்னாலேயும் சொல்ல முடியல. எனக்கே ஒரு அசிங்கமாக வெக்கமாக இருக்குது. இந்த மாதிரி மனிதர்கள் சமுதாயத்துக்கே முதல்ல கேடானவர்கள். இவங்களை வச்சு ஒரு பேட்டி எடுக்கிறார் மிஸ்டர் சரவணன் ஐ திங்க். அப்படி எப்படி பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு? அதுக்கு அவரும் ஆமோதிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதில் அவங்க 2 பேரும், அவங்களுக்கு இதை பார்க்குறவங்களுக்கு சரி, அவங்களுக்கு அது அசிங்கமாக தெரியல. இப்படி நம்ம பேசுகிறோமே, இது பெண்களை, நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்களே, நாங்கள் செய்கிற ஒரு காரியம் இவங்களால் செய்ய முடியுமா? இல்லை, நான் கேட்குறேன், இவர் கையால் ஒரு நாள் நாயை தொட்டிருப்பாரா? இல்லை அந்த நாய்களுக்காக என்னைக்காச்சும் அவர் கொண்டு போய் உணவளிச்சிருப்பாரா? இது எதுவுமே செய்யாமல், நாய்களை பற்றி தெரியாமல், நாய்களை கடிச்சிட்டு அப்படின்னு அதை பற்றி கூட அவர் விவாதம் பண்ணியிருக்கலாம். கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்குல்ல, அந்த ஆர்டரை பற்றி அவர் விவாதம் பண்ணியிருக்கலாம். பிடிச்சிட்டு போ, நீ நாயை பிடிச்சிட்டு போ, நல்ல பெரிய பில்டிங்லாம் கட்டி அதுக்கான வசதிகள் எல்லாம் இருந்தால் நீ பிடிச்சிட்டு போ. யாரும் அங்கே தடுக்க போகிறதில்ல. எந்த வசதியும் இல்லாமல் நாய்களை பிடிக்கிறேன்னா நாய்களுக்கான ஆர்வலர்கள் கண்டிப்பாக அது தடுக்க தான் செய்வார்கள். அது நீங்களே யோசிங்க. அந்த கோர்ட் ஆர்டர்லேயும் கொடுத்துருக்காங்க, நாய்களுக்கு தேவையான எல்லாம் வசதி செஞ்சு தான் கொண்டு போக சொல்லியிருக்காங்க. உடனே பிடிச்சி கொண்டு போய் நீ வச்சுக்கணும். என்ன வசதி இருக்குது? எங்கே இருக்குது? காமிங்க. நீங்கள் அதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு, அந்த டாப்பிக்கெல்லாம் விட்டுட்டு பெண்களை இப்படி இழிவுபடுத்தி பேசுகிறீங்களே. எத்தனை பெண்கள் பார்ப்பாங்க, உங்கள் அம்மா பார்ப்பாங்க, உங்கள் சொந்தக்காரங்க பெண்கள் பார்ப்பாங்க, அவங்களாம் நினைக்க மாட்டாங்களா? நீங்களும் அதே சினி ஃபீல்ட்லேருந்து தான் வந்திருக்கீங்க. சினி ஃபீல்டில் உள்ள எத்தனையோ பேரை பற்றி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு, அந்த நாய்க்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு இருக்க நடிகை சதாவை பற்றி அவ்வளோ மோசமாக பேசுகிறீங்களே. அந்த ஃபீல்டு தானே உங்களுக்கு சோறு போட்டிருக்கோம். அதில் உள்ளவங்களும் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க. எதுக்கு? அவங்க அந்த நாய்க்காக குரல் கொடுத்தாங்கன்றதுக்காகவா? என்ன மனுஷங்கன்னு தான் எனக்கு உங்களை கேட்க தோணுது. எதை இந்த பொது வழியில் பேசணுன்ற ஒரு சென்ஸ் கூட இல்லாமல் பேசுகிறீங்களே 2 பேரும் உட்காந்து. இது என்னங்க? பெண்களை நீங்கள் என்ன பேசிட்டாலும் எந்த பெண்களை தட்டி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவேன். இதை பார்க்குற பல பெண்களும் அவருக்கு மேலே பண்ணணும். இவங்களை இவங்களுடைய நோக்கமே பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பேட்டியை அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் நந்தகுமார், பெண் உங்களுக்கு அவ்வளோ இழிவாக இருக்கலாம். உங்கள் அம்மா பெண்ணாக இருக்க போய் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அந்த வயிற்றில் பிறந்துக்கிட்டு பெண்கள் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க. அதை நான் அங்கே போனேன், தாய்லாந்து போனேன், இதெல்லாம் என்னங்க பேச்சு? இவ்வளோ பெருசாக நீங்கள் உங்கள் ஏஜ் எப்படியும் உங்களுக்கு ஒரு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் யோசிக்க வேண்டாமா? என்றைக்கோ தொப்புள் கடியப்பட்டு நாய் கடித்த தொப்புள், அது எந்த காலத்தில் உள்ளதுங்க? அப்படி தான் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தணுன்னா, அன்னைக்கு உங்களுக்கு தெருநாயால் பிரச்சனை வந்திருக்கும் போதே இதே அக்கறையை அன்னைக்கு நீங்கள் காட்டியிருக்கணும். அன்னைக்கெல்லாம் காட்டாமல் இன்றைக்கி ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வர்றது அது என்ன? அந்த கோர்ட் ஆர்டருக்காக நமக்கு பின்னாடி ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது, அதனால நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வர்றீங்களா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்ன நாங்களாம் எங்களுக்கெல்லாம் உங்களால் திருப்பி பேச முடியாதா? ஆனால் நாங்கள் அங்கே கண்ணியம் காப்போம். ஏன் தெரியுமா? நாங்களாம் பேசுகிறது, நாங்களாம் பழகிறது, உணவளிக்கிறது, இரக்கத்தை காட்டுறதெல்லாம் அனிமல்ஸ்கிட்ட. எத்தனை பேர் வீட்டில் அம்மா தாய் தகப்பனெல்லாம் வச்சு பார்க்குறீங்க, இன்றைக்கி துரத்தி தான் அடிக்கிறீங்க. அதெல்லாம் பற்றி பேச மாட்டீங்க. இந்த நாய் விவகாரம்னு வந்த போதோன்னா அதை ஒதுக்கிட்டு
பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறத ஆரம்பிச்சிட்டிங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆகும். நாளைக்கு இது நம்ம பேசிட்டா நமக்கு அப்படி பாராட்டு குவியும். வெக்கக்கேடு. நீங்கள் 2 பேருமே சமுதாயத்துக்கு வெக்கக்கேடானவங்க. கண்டிப்பாக உங்கள் 2 பேர் மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். பெண்களை பற்றி நீங்கள் பேசுனது தப்பு. உங்கள் சகோதரி, அம்மா, என்ன சுற்று வட்டாரத்தில் பல பெண்களை நீங்கள் இது இழிவுபடுத்துறதுக்கு சமம். கண்டிப்பாக உங்களை நான் கேஸ் பண்ணி உங்களை நான் சந்திப்பேன். நீங்கள் 2 பேரும் இதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும். பார்க்குற பெண்கள் எல்லாருமே இவங்க மேலே நீங்கள் கேஸ் தான் கொடுக்கணும். இது நாய்க்காக இவர் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறாரு பாருங்க. என்ன வார்த்தைகள் விடுறாரு பாருங்க.